ரஜினிகாந்துக்காக விஜயகாந்த் என்ன செய்தா தெரியுமா? ஆச்சரியத்தில் ரசிகர்கள். நடிகர் சங்கம் கடல்ல மூழ்கியிருந்த போது அதன் தலைவரா இருந்த கேப்டன் விஜயகாந்த் எல்லா திரை நட்சத்திரங்களையும் ஒன்று திரட்டி சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடத்தினார். அதை 90s கிட்ஸ்கள் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. இப்ப இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா 90s டைம்ல நட்சத்திரங்களுக்கு இடையில இருந்த ஒற்றுமை அன்பு எல்லாம் இப்ப கிடையாதுன்னு பலரும் சொல்றாங்க. இந்த நிலையில அந்த சிங்கப்பூர் மலேசியா நிகழ்ச்சிகளை நல்லபடியா நடத்த இன்னொரு காரணமா இருந்த ரோஜா கம்பைன்ஸ் நிறுவனர் கஜா மொய்தீன் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, மலேசியாவில் வந்து இறங்கினதும் ரஜினியை பார்க்க அங்குள்ள தமிழர்கள் ஒட்டுமொத்தமா ஏர்போர்ட் வந்துட்டாங்க. அவரை எப்படி பத்திரமா அழைச்சிட்டு போறதுன்னு விஜயகாந்த் பதட்டமாகிட்டார். ஆக்சுவலி விஜயகாந்துக்கும் மலேசியாவில் நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. உடனே ரஜினிகாந்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி அமைச்சு அதை விஜயகாந்தை வழிநடத்தி அவரை பத்திரமா அழைச்சிட்டு போனார். இத பார்த்தனா, சார் உங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த கூட்டம் வந்திருக்கு, நீங்களும் முக்கியம்தான்னு சொன்னேன். அதுக்கு அவர், நான் தாங்கிப்பேன், ஆனா ரஜினியால அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை ரொம்ப பத்திரமா அழைச்சிட்டு போனாரு கேப்டன். சிங்கப்பூர் மலேசியா கலை நிகழ்ச்சிகள் நல்லபடியா நடந்து முடிய நடிகர் சரத்குமாரும் முக்கிய காரணமா இருந்தாருன்னு ரொம்ப பெருமையா ஷேர் பண்ணாரு காஜா மொய்தீன்.